அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் எல்லாம் ஓகே. சில இன்னைக்கு குர்ஆன் வகுப்பு போலாமா? யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? யாரெல்லாம் பங்கெடுக்க ரெடியா இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பங்கெடுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த குர்ஆன் வகுப்பு வந்து அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. குர்ஆன் வகுப்பு மூலியமா தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதை நம்ம பேசணும். பங்கெடுக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, அது எது கேட்கப்படுகிறதோ அது கொடுக்கப்படுகிறது. நம்ம தெரிஞ்ச விஷயத்த ஞாபகப்படுத்தி அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் போது அது நமக்கு வந்து செயல்படுவதற்கு தேவையான நேரத்துல ஞாபகம் வர்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். நான் ஒரு அல்ஃபாத்தியா சூரா ஓதிட்டு ஆரம்பிக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். தொடர்ந்து வியாழக்கிழமை எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இப்ப 3 வாரமா எண்ணங்கள் பத்தி தான் பார்த்துக்கிட்டே வரோம். அதாவது ஆசைமிகு எண்ணங்கள் இல்லாமல் அவங்க சொர்க்கத்துல நுழையல. அதோடு இல்லாம உள்ளார்ந்த எண்ணங்கள், அதாவது நம்மளுடைய எண்ணம் ஆசைமிகு எண்ணம், சொர்க்கத்துக்கு போகணுங்கிற அந்த எண்ணம் இருந்தா மட்டுமே தான் நம்ம சொர்க்கத்துக்கு போக முடியும். நம்ம வந்து அந்த மாதிரி எண்ணத்தை தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருந்தா தான், நம்ம தவறு பண்ணாதவங்க மனிதர்களே கிடையாது, எல்லா மனிதர்களும் தவறு பண்ணக்கூடியவ தான். பட் அந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அதாவது ஒரு நபி சொல்றாரு, தொடர்ந்து நல்லவங்களா இருக்கு 775 நினைக்கிறேன், நான் படிக்கிறேன் உங்களுக்கு. தொடர்ந்து நான் வந்து நல்லவனா இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நான் இருக்கிறேன் அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில தான் அமையுது. எண்ணம் தான் பிரதானமா இருக்கு. இஸ்லாத்தினுடைய 5 தூண்கள்ல முதல் தூண் அப்படின்னா அது எண்ணம் தான். அல்லாஹ் மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது வந்து ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் தான் நமக்கு வார்த்தையா மாறுது. அந்த எண்ணம் தான், அந்த வார்த்தை தான் செயலா மாறுது. இந்த செயல் தான் பழக்கமாக மாறுது. அதனால பாவங்கள் செய்பவர்கள் நம்மை எப்பொழுதேனும் ஏமாற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா அப்படின்னு நல்லா கேட்கிறாங்க. அவர்கள் தீர்மானங்கள் மெய்யாகவே தவறானது. பாவங்கள் செய்பவர்கள் நம்ம எப்பொழுதுமே ஏமாற்றிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்புறம் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதனால் சோதனையில் ஆழ்த்தப்படாமலே விட்டுவிடப்படுவோம் என்று மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா, நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உங்களை அதிகமானோர் செவியேற்கின்றனர் அல்லது புரிந்து கொள்கின்றனர் என்று நீங்க நினைக்கின்றீரா? இப்படி எண்ணங்களை பத்தி, நினைப்பை பத்தி, உள்ளார்ந்த எண்ணங்களை பத்தி எந்தெந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியுமோ அதை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, இல்ல சொன்னீங்க அப்படின்னா, நமக்கு வந்து எண்ணத்தை நம்ம எவ்வளவு தூரம் சீர்படுத்த வேண்டியது இருக்கு அப்படிங்கறத எல்லாம் நமக்கு கத்துக் கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கான ஒரு சில விஷயங்கள் தான் நான் சொன்னேன். எண்ணங்களை நம்ம முதல்ல வரவேற்கணும். அது நல்ல எண்ணங்களை அதிகமா வர வைக்கிறதுக்கு தான் அல்லாஹ்வை நினைக்க சொல்றாங்க. எண்ணங்கிறது வந்து ஒரு விதை. லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது வந்து அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அல்லாஹ் மட்டும்ங்கிற அந்த எண்ணம் இருக்குல்ல, அதுதான் எல்லா செயல்களுக்கும் ஒரு விதையா இருக்கு. நாம தவறி போகும்போது அந்த விதை நம்மளை சீர்படுத்துறதா இருக்கு அந்த எண்ணம். அந்த எண்ணங்கள் வந்து எப்பவுமே வலிமையானது. நம்ம தொடர்ந்து அந்த எண்ணத்தை, நான் போன வாட்டி சொன்னேன், எண்ணத்துக்கு காவலாளியா எண்ணத்தை தான் வைக்க முடியும், நீதிபதியா எண்ணத்தை தான் வைக்க முடியும். நமக்கு அந்த எண்ணம்ங்கிறது வந்து, அந்த நினைப்பு வந்துதான் ஒரு இயங்கும் சக்தியா இருக்கு. நம்ம வந்து ரொம்ப தளர்வா இருப்போம். யாராவது வந்து நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, எல்லாம் இருக்காங்க போதுமானவர், எல்லாம் போதுமானவர் இல்லையா தன்னுடைய படைப்புக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுடைய எண்ண நிலை மாறிடும். அல்லாஹ்வுடைய வல்லமையை யாராவது சொல்லும் போது இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லாம் ரொம்ப லேசாக்கிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச மாதிரிக்கு நம்ம அப்படின்னு எண்ணுவதனாலதான் இந்த வகுப்புல வந்து நிறைய பேர் சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு தெரியுமா, அல்லாஹ் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு தெரியுமா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதை அனுபவிக்கும் போது அந்த அனுபவம் எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, நாம அல்லாஹ் மேல வச்ச அந்த எண்ணம் தான்.
நினைப்பு தான், நம்பிக்கை தான், எல்லாமே எண்ணங்கள் தான். அதனாலதான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. அதனால நம்ம எண்ணக்கூடிய எண்ணங்கள் நம்மள மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களே அது பாதிக்குது. அதனாலதான் சேர்ந்து திக்ரு பண்ணும்போது, நல்ல குரான் படிக்கும் போது, அதை கேட்கும் போது, யாரோ ஒருத்தர் படிக்கிறாங்க, நம்ம கேட்கிறோம், நம்ம மைண்ட்ல அந்த எண்ணம் ஓடுது, அப்படியே அப்படியே கற்பனையில வருது. பாவம் பண்ணோம்னா இல்ல இல்ல இது திருத்திக்கணும், அல்லாஹ்வுடைய கட்டளை அப்படியே ஆள் மனசுல போய் இறங்குது. எப்படி எண்ணம் மாறுது? அப்ப எண்ணங்கிறது ஒரு கதிர்வீச்சு மாதிரி செயல்படுது. அது சரித்திரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, முதல் வாட்டி மூசாவை கூப்பிடுறாங்க, ஹெல்ப் பண்ணுப்பா உன் இனத்துக்காரன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு குத்து குத்துறாரு, செத்து போயிடுறான். மறுநாளும் அதே மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ பயங்கரமான பாவியா இருப்ப போல் தெரியுதுன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறாரு. அதாவது இந்த அதாவது சரித்திரத்தை அது மாற்றிடுது. அந்த எண்ணம் சொர்க்கத்துக்கு போகணும்னா படிச்சோம் இல்லையா, நம்ம ஆசைமிகு எண்ணங்கள் வச்சதுனாலே அன்றி அவர்கள் சொர்க்கத்தில் நுழையவில்லை. அப்ப அந்த எண்ணம் நமக்கு அல்லாஹ் மட்டும்ங்கிற எண்ணம் நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு வழிகாட்டி அமைது, நம்பிக்கையின்படி நடப்பதற்கு ஒரு வழிகாட்டி அமைது. அல்லாஹ் மட்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறது. அப்ப அந்த எண்ணத்தை நம்ம அடக்காக்கணும். அதான் இந்த வெள்ளி செவ்வாய்க்கிழமை தம்பி பேசினார் இல்லையா, ரஷாதோடைய பயான, எவ்வளவு ஒரு ஈஸியான ஒரு விஷயத்த நமக்கு சொல்லித்தார். நம்ம எண்ணம் செதறாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் நம்ம பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாம சொல்றத செவியேற்று கொண்டே இருக்கிறார்கள், நம்ம நினைச்சதை அறிஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க. இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்குமானால் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே அப்படியே மாறிடும். தீய எண்ணமே மனசுல வராது, யாரை கெடுக்கணுங்கிற எண்ணமே வராது, பொறாமை எண்ணமே தலை தூக்காது. அப்ப அந்த எண்ணத்தை அடக்காத்தான். எந்த எண்ணத்தை? அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில அல்லாஹ் நம்ம பேசக்கூடிய பேச்ச செவியே இருக்கிறாங்க, நம்ம கூடயே இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் அது ஒரு வடிவத்தை பெறுது. அதாவது வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணத்தை அடகாத்தா மட்டுமே தான் நம்ம வெற்றி அடைய முடியும். அதுக்கு பயிற்சி, அதுக்குத்தான பயிற்சி தான், பயிற்சி களம் தான் இந்த வலைதள வகுப்பு. வேற எங்கெல்லாம் அல்லாஹ்வை பத்தி பேசப்படுதோ அங்க நாம இருந்தோம் அப்படின்னா, யார் இரவிலும் பகலிலும் இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படணும்னு நினைக்கிறாங்க, தங்களை அதாவது கட்டுப்படணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அதாவது உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொல்றாருல்ல. உங்களை நீங்க நம்ம தான் கட்டாயப்படுத்த முடியும். அதனால நம்மளை பத்தின ஒரு கற்பனை, நம்ம ஏன் பிறந்திருக்கோம், இங்க ஏன் வந்திருக்கிறோம், என்னுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்னா என்ன, அல்லாஹ்னா யாரு, கூட பிறந்தவங்க தாய் தகப்பன் யாரு, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நம்ம ஏன் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மனநிலையில அதுக்கு அல்லாஹ்வுடைய வழிகாட்டத்துல இருந்து பதில பெற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எப்பவுமே நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணத்தோட தான் இருப்போம். எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படிங்கிறத எந்த ஒரு ஆத்மாவிற்கும் அது தாங்கிக் கொள்ள முடியாத சிரமத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அத அல்லாஹ் நமக்கு உள்ளுணர்வு மூலம் நமக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நன்மை எது, தீமை எது, எது சிறந்த எண்ணம், எது தவறான எண்ணம் என்று அறியக்கூடிய அந்த அறிவை எல்லாம் நமக்கு அர்-ரஹ்மான் சூரால சொல்றாங்க. பகுத்தறியக்கூடிய அறிவை நான் கொடுத்திருக்கேன். அப்போ நிறைய பிரச்சனைகள், நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நமக்கு சொல்லி காட்டுவதனுடைய நோக்கம் என்ன வரும். அப்ப என்ன மாதிரியான முடிவை அவங்க எடுத்தாங்க, அதாவது எதிரி படைகள் கிட்ட வருது, கிட்ட வந்துருச்சு, மூசா கூட இருக்கிறவங்க எல்லாம் அவரை பயம் காட்டுறாங்க, எதிரி படை வந்துருச்சு, எங்களை நீ மாட்டி விட பாக்குறீதா அப்படின்னு. அப்ப அவர் என்ன வார்த்தை சொன்னார்? நெவர் நெவர், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த பையன்ல ரஷாத் சொன்னார் இல்லையா, அது அப்படியே தம்பி மொழிபெயர்த்தார் இல்லையா, அதே மாதிரி அவர் சொல்றார், அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த குகையில் இருக்கும்போது அவருடைய தோழத்தை என்ன சொல்றாரு, நம்ம கூட அல்லாஹ் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். அப்படின்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அந்த பிரச்சனையில இருந்து
நம்மளை மடைமாற்ற, நம் எண்ணத்தை வலுப்படுத்த நாம பயிற்சி எடுக்கணும், தொடர் பயிற்சி. அதுக்குத்தான் குரானை படிக்கிறது, அதுக்குத்தான் ஒவ்வொரு செயலும் செய்யும் போது அல்லாஹ்வுடைய நினைவை நாம நினைவு கூடுறது. எண்ணம் தான் செயலா, எண்ணம் தான் பழக்கமாகி, எண்ணம் தான் நம்முடைய வழக்கமாக மாறுது. அதுக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு உழைக்கணும். உழைக்கிறது தான் குறுக்கு வழி அப்படின்னு குரான் நமக்கு சொல்லி காட்டு. அதுக்கு சிக்காத மனம் வேணும். நாம பண்படுத்தணும், எண்ணத்திற்கு உயிரூட்டணும் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். எண்ணத்தை கொண்டுதான் எண்ணத்தை பண்படுத்த முடியும். அதுக்கு என்ன வேணும்னா சளைக்காத மனம் வேணும், தாழ்வு மனப்பான்மை விட்டுறணும். நம்ம நல்லா எல்லா மனிதர்களையும் மாதிரிதான் நம்மளையும் படைச்சிருக்கிறோம். எல்லா அதாவது நபிமார்கள் நபிமார்கள், தூதர்கள் எல்லாம் என்னென்ன உடல் அமைப்பு, சிந்தனை அமைப்பு இருந்துச்சோ, என்ன வழிகாட்டு இருந்துச்சோ அதே தான் நமக்கும் தந்திருக்கிறாங்க. எல்லாம் நம்ம யாரையும் விட தாழ்ந்தவர்கள் கிடையாது, எல்லாரும் சமம். நீ கூட குரான் படிக்கும்போது 33 35 படிச்சாங்க. வரிசையா பட்டியல் போட்டு சொல்றாரு. அது நோன்பு வைக்கிற ஆண்கள், தியானம் பண்ணக்கூடிய ஆண், தியானம் பண்ணக்கூடிய பெண், எல்லாவை தொடர்ந்து நினைவு கூறக்கூடிய ஆண், தொடர்ந்து நினைவு கூறக்கூடிய. அந்த வசனத்தினுடைய நோக்கம் என்னன்னா எல்லா ஆண் பெண் எல்லாருமே சமம் அப்படிங்கறத நமக்கு சொல்லி காட்டுறதுக்காக தான். அப்போ அதாவது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறதுக்கு நன்றி செலுத்தவும் பாராட்டக்கூடிய உள்ளமும் அதற்கான எண்ணமும் நமக்கு வேண்டும். அதனால அதற்கு நாம நிறைய உழைக்கணும். அது இந்த மனிதனே அதிகமா உழைக்கிறதுக்காக நான் படைச்சேன் அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த எண்ணத்தை பத்தின நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம். எண்ணத்தை பத்தி எல்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது வசனம் இருந்தா நீங்க சொல்லுங்க. நான் அதை போன வாரம் மாதிரி நம்ம பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். யார் சொல்றீங்க? வலைக்கும் சலாம். சூரா 42 24வது வசனம். அல்லாஹ்வை பற்றி பொய்களை அவர் ரஷாத் புனைந்து கொண்டார் என்று அவர்கள் கூறுகின்றனரோ? அல்லாஹ் நாடி இருந்தால் உன்னுடைய மனதை அவர் முத்திரையிட்டிருக்க இயலும். ஆனால் அல்லாஹ் பொய்யை அகற்றுவதுடன் தன்னுடைய வார்த்தைகளால் உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். மாஷா அல்லாஹ். இதுல ரெண்டு விஷயம், அதாவது உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் அறிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அடிப்படையில இந்த வசனத்தை சிஸ்டர் படிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். சிறப்பு. அந்த வசனத்தை நானும் ஒரு வாட்டி படிக்கிறேன். 42 24 ஏற்கனவே நம்ம குறிப்பிட்டிருக்கோம். மாஷா அல்லாஹ். அதாவது 42 24 ஏன்னா அது நினைவூட்டல உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் நான் அறிவேன் திருப்பி சொல்றதுக்கு காரணம் அதுல சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துல நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு. அல்லாஹுவை பற்றி பொய்களை அவர் ரஷாத் பண்ணிட்டு கொண்டார். இப்ப நான் சொன்ன ரஷாத்துடைய பயான தம்பி மொழிபெயர்த்தார். அவர் சொல்றாரு அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறாங்க, அந்த நினைப்பு, நாம பேசுறத செவியேற்றிட்டே இருக்காங்க, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த மூணு ஒரு திக்ரு மாதிரி மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ரஷாத் சொல்றது இதுதான். ஆனா அவங்க மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு இட்டு கட்டி சொல்றாரு என்று அவர்கள் கூறுகின்றனரோ? அல்லாஹ் நாடி இருந்தால் உம்முடைய மனதை அவர் முத்திரையிட்டிருக்க இயலும். ஆனால் அல்லாஹ் பொய்மையை அகற்றுவதுடன் தன்னுடைய வார்த்தைகளால் உண்மையை உறுதிப்படுத்துகின்றார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அப்ப நம்ம அடி மனசுல ஒரு சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ரஷா இவரு ஏன்னா உலகமே சொல்லிட்டு இருக்கு இறுதி தூதர் முகமது தான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இதுக்கப்புறம் எந்த தூதரும் வரமாட்டாங்க, அதை ஏத்துக்க மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் உள்ள முத்திரை என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக் என்னன்னா அவங்க ஸ்ட்ரக் ஆகிறது தூதர்னு சொல்றது. ஆனா குரானை படிச்சோம் அப்படின்னு சொன்னா குரான்ல 33:7 3:81 இந்த 2 வசனத்தையும் படிச்சாலே 3:81 படிச்சாலே தெரியும் எல்லா நபிமார்களும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு தூதர் வருவாருன்னு தெளிவா இருக்கு. ஆனா இந்த குரானை படி அதனாலதான் முத்திரை வச்சுட்டாரு அல்லாஹ். அதனால நம்முடைய உள்ளார்ந்த எண்ணங்களை எல்லாம் முற்றிலும் அறிந்திருக்கார். ரஷாதை பற்றிய ரஷாதனுடைய கூற்றுக்களை பற்றி அதை கேட்கக்கூடிய நாம் என்ன மாதிரி எண்ணம் வச்சிருக்கிறோம், தெளிவா தூதரை ஏத்துக்கிட்டு இருக்கோமா, எந்த சந்தேகம் இல்லாம. 49வது அத்தியாயத்தின் 15வது வசனத்துல
யாரு நம்பிக்கையாளர்கள்னு சொல்லும் போது இன்னமல் மூமினீன அல்லதீன ஆமனு பில்லாஹி வ ரசூலிஹி தும்மரம் யக்துபூன்னு சொல்வார். மூமின்கள் நம்பிக்கையாளர்கள் எவர்கள் என்றால் அவர்கள் அல்லாஹுவையும் மற்றும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் எத்தகைய சந்தேகமற்ற நிலைப்பாட்டை அடைந்து மேலும் தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய வாழ்வுகளையும் கொண்டு அல்லாஹ்வின் நிமித்தமாக பாடுபடுபவர்களே இவர்கள்தான் உண்மையானவர்கள் ஆவார்கள். நல்லா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அவங்க 42-24 ரஷாதை பத்தி அவர்கள் புனைஞ்சுக்கிட்டாருன்னு அவங்க சொல்றாங்களா, நம்ம சொல்றோமா? இது யார் படிக்கிறாங்களோ அவங்கதான். அப்ப அதுல சந்தேகம் இல்லாத நிலையை நாம அடையணும். எந்த சந்தேகமும் பெறக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை இது. அல்லாஹ் கணித ரீதியிலான கட்டமைப்புல நம்மளோட பேசுறாங்க, ப்ரூவ் பண்றாங்க. கண்ணால நாம டைரக்டா பாக்குறோம். இது மாபெரும் அற்புதம். 74-35 சொல்றாரு, மாபெரும் அற்புதம் ரஷாத் கொண்டு இருக்கக்கூடிய அற்புதம். அதை பத்தி நம்மளுடைய நினைப்பு என்ன, அதை பத்தி நம்மளுடைய எண்ணம் என்ன அப்படிங்கறத நாம மறுபரிசீலனை செஞ்சு பார்க்கணும். உறுதியா இப்ப கூட பிக்ஸ் இட் ரைட் நவுன்னு சொல்றாரு. இப்ப கூட நம்ம பிக்ஸ் பண்ணலாம். சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். வாழ்த்துக்கள் சிஸ்டர். 42-24 நீங்க படிச்சிருக்கீங்க. அடுத்து யார் சொல்றீங்க? அதாவது நீங்க நினைப்பு, எண்ணம், உள்ளார்ந்த எண்ணம் இத சொன்னாங்க. எதனால நாம தொடர்புபடுத்த முடியும் இந்த வார்த்தையோட. அதனால நீங்க எல்லாரும் உங்களுக்கு எந்த வசனம் இது தொடர்பா தெரியுதோ நீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா எண்ணம்தான் கடவுளை பற்றிய தகாத எண்ணங்கள், கடவுளின் ஆசீர்வாதத்தை பற்றி நாம தப்பா நினைக்கிறது. நமக்கு ஒரு மாதிரி கொடுத்திருக்காரு, இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுத்திருக்கிறாரு. அப்புறம் கண்ணுக்கு தெரியாத படைகளை கொண்டு அல்லாஹ் உதவி செய்யறத நம்ம நம்புறது, அது நினைப்பு இருக்கு. நம்ம கூட வானவர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க. போன வாரம் படிச்சாங்க 41, 30, 31. அல்லாஹ் மட்டும்ங்கிற அடிப்படையில நேரிய வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு சொர்க்கம் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டது என்ற நற்செய்தியோடு மலக்குகள் அவரிடம் இறங்குகிறார்கள். இந்த நினைப்பு நம்மள்கிட்ட இருக்கா? இந்த எண்ணம் இருக்கா? இதுல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருந்தாதான் அந்த நினைப்பு இருக்கும். இது யாருக்கும் சொல்லல, நமக்கு தான். அவங்களுக்கு வேண்டியதே அவங்க செய்வாங்க. 41, 30, 31, 32 படிச்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். 84 23வது வசனம் படிக்கிறேன். உள்ளார்ந்த எண்ணங்களை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம். நீங்களும் எடுத்து படிக்கலாம். எல்லாரும் பங்கெடுக்கணுங்கிறதுக்காக நான் நேரம் கொடுக்குறேன். 84 23 இந்த வசனத்தை கூட வேற யாராவது படிக்கலாம். யாராவது ரெடியா குர்ஆன் கையில வச்சிருந்தீங்கன்னா படிங்க. நான் படிக்கிறேன். இப்போ அது 20ல இருந்து படிக்கிறேன். ஏன் அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை? மேலும் அவர்களுக்கு ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் சிரம்பணிந்து வீழ்வதில்லை. இது ஏனெனில் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் இக்குரானை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அவர்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வலி நிறைந்த தண்டனையை அவர்களுக்கு வாக்களிப்பீராக. நம்பிக்கை கொண்டு மேலும் நன்னறியானதொரு வாழ்வு நடத்தியவர்களை பொறுத்தவரை நன்கு தகுதியானதொரு பிரதிபலனை அவர் பெற்றுகின்றனர். அதாவது இந்த குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி நம்பிக்கை கொள்ளணும் அப்படின்னா, காலு சமியனா வத்தானா, கேட்டோம் கட்டுப்பட்டோம். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் இது மனிதனுடைய வார்த்தை இல்ல, இது விட்டு கட்டப்பட்டதல்ல, இதுல முரண்பாடுகள் இல்ல, இது அல்லாஹ்வினுடைய வார்த்தை, இது ஒரு தெய்வீக வெளிப்பாடு. இதை இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு திரும்ப திரும்ப குர்ஆனை படிக்கும் போதுதான் திரும்ப நிறைய விஷயங்கள். ஒரு வாட்டி குர்ஆன் படிச்சோன்னா நான் படிச்சுட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. இது வாழ்க்கையின் இறுதி வரை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு பொக்கிஷம். இது அது வழி காட்டிக்கிட்டே இருக்கு. நமக்கு அன்றாடம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு தீர்வா இருக்கு இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள், கருத்து. அதனால அவர்களுக்கு இந்த குர்ஆன் அவர்கள் ஏன் நம்பிக்கை, அதாவது 84வது அத்தியாயத்துல நான் 20ல இருந்து படிச்சேன். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த வசனமே சின்ன அத்தியாயம் தான். வானம் தயாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த நேரம் வரும் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். அதுல கடைசியில
அவர்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டப்பட்டால் அவர்கள் சிரம்பணிந்து வீழ்வதில்லை. குர்ஆன் ஓதி காட்டப்பட்ட கட்டுப்படல, குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிறாங்கள கட்டுப்படல. எதை நம்ம நம்புறோமோ, எதை விரும்புறோமோ அதையெல்லாம் செஞ்சிடும். எதை நம்பலையோ, எதை விரும்பலையோ அதெல்லாம் நம்ம அலட்சியமா விட்டுறோம். இது ஏனெனில் நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்கள் இக்குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றனர். அப்படி இருந்தா அவங்க நம்பிக்கை கொள்ளலங்கிறது தான். குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம கட்டுப்படலை அப்படின்னா இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்ள இல்ல நம்பிக்கை கொள்ள நம்ம மறுக்கிறோம். அவர்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். ஏன் உள்ளார்ந்த எண்ணங்கள்னு சொல்றாங்க அல்லாஹ்? வெளியில நம்ம ஒண்ணு பேசுவோம், ஆனா உள்ள வேற ஒண்ணு நினைப்போம். அதனாலதான் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவா அமை வேண்டும் தமிழ்ல திருமூலர் சொல்லிக்கிற ஒரு பாட்டுல வரும். ஒருமையுடன் உமது திருவடி மலர்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவா அமை வேண்டும் அப்படின்னு இது தமிழ்ல இருக்கு. அந்த உள்ளார்ந்த எண்ணங்களை அல்லாஹ் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். வலி நிறைந்த தண்டனை அவர்களுக்கு வாக்களிப்பீரார். அப்போ நமக்கு தண்டனை இல்ல கஷ்டம் வருது அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை தான் சீர்படுத்தணும். எண்ணத்தை சீர்படுத்திட்டா எல்லாமே சீராகும். அதனாலதான் சிலர் சொல்லுவாங்க, என்ன பெரிய விஷயம், நீ மனசு சுத்தமா வச்சிருந்தா போதும்பா அப்படின்னு. தூய்மையான எண்ணம் இருந்தா போதும். நிச்சயமா அல்லாஹ் நமக்கு போதுமானவர் என்கிற அந்த எண்ணம் இருந்தா போதும். அல்லாஹ் மட்டும் அப்படிங்கிற அடிப்படையில அல்லாஹ் போதுமானவர் அப்படிங்கிற எண்ணம் இருந்தா போதும். நிச்சயமா அல்லாஹ் போதுமானவர். அப்ப நம்ம கஷ்டப்படுறோம், தண்டனை, அதாவது அல்லாஹ் நம்மளை தண்டிச்சுட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன் சில விஷயங்களுக்கு. அப்ப நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோங்கிறது அதைத்தான் சீர்படுத்தணும். அதை நம்பிக்கை கொண்டு நன்னறியானது ஒரு வாழ்வு நடத்தியவர்களை பொறுத்தவரை நன்கு தகுதியானது ஒரு பிரதிபலனை அவர்கள் பெற்றுகின்றனர். இன்ஷா அல்லாஹ் வேற வசனங்கள் யாராவது சொல்றீங்களா? 84:23 நான் படிச்சேன். வலைக்கும் சலாம். நான் 47 26 29 30 சொல்றேன். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இது ஏனெனில் கடவுள் இறக்கி அனுப்பியவற்றை வெறுத்தவர்களிடம் அவர்கள் கூறினார்கள், குறிப்பிட்ட சில விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு கீழ்ப்படிவோம். கடவுள் அவருடைய ரகசிய சூழ்ச்சிகளை முற்றிலும் அறிவார். 29 தன்னுடைய இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் அவருடைய தீய எண்ணங்களை கடவுள் வெளிக்கொணர மாட்டார் என எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? நாம் நாடினால் அவர்களை பார்த்தவுடன் அவர்களை நீர் அடையாளம் கண்டுகொள்ளும் வண்ணம் அவர்களை உமக்கு வெளிப்படுத்தி காட்டியிருக்க இயலும். எனினும் அவர்கள் பேசுகின்ற விதத்தின் மூலம் அவர்களை நீர் அடையாளம் கண்டுகொள்ளலாம். கடவுள் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். போன வாரமும் நீங்க இது படிச்சீங்க, ஆனா இந்த வாரமும் அதை படிச்சிருக்கீங்க. நீங்க படிச்சீங்க போன வாரம்? வேற யார படிச்சிருக்காங்க? நான் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். தமீம் படிச்சிருக்காரு. மாஷா அல்லாஹ். அதாவது அது பரவாயில்ல, குர்ஆனுடைய வசனங்கள் நம்ம எத்தனை வாட்டினாலும் திருப்பி படிக்கலாம். ஆனா அதுல சொல்லப்பட்டிருக்கூடிய விஷயம் தான் நமக்கு முக்கியம். அதாவது 47 28 29 30 படிச்சோம் நம்ம. இப்ப நீங்க படிச்சது 47 26 29 30 படிச்சேன். இது 40 எந்த அத்தியாயம் படிச்சு? 47 26 29 30. ஆமா ஆமா. தங்களுடைய இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களை அல்லாஹ் வெளிக்கொண்டு வர மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? தீய எண்ணம் எப்ப வருது அப்படின்னா சந்தேகப்படுறதுனால தான் வருது. நம்ம சந்தேகத்துல இருக்குன்னு, அதாவது எப்பவுமே அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிடணும் நம்ம. அதனாலதான் எந்த சந்தேகம் வந்தாலும் அதை கேட்கறதுக்கு தயங்க கூடாது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன் வசனத்துல எப்படி சொல்றாங்க, மாதவிடாயை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கிறார்கள், நீர் கூறும் சொல்லி ஒரு சந்தேகத்தை தெளிவுபடுத்துறார். நமக்கு சந்தேகம் தீர்ந்துச்சு. மாதவிடாய் நேரத்துல இப்போ ஹதீஸை பின்பற்றி தொழ மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா குர்ஆன்ல அல்லாஹ் அதை தடுக்கல. அது எவ்வளவு பெரிய சந்தேகம். அதனாலதான் தீய எண்ணங்களை தாங்கி இருப்பவர்கள் தான், தங்களுடைய சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் தான் தீய எண்ணங்களை அல்லாஹ் வெளிக்கொண்டு வர மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா?
அவர்களை பார்த்தவுடன் அவர்களை நீர் அடையாளம் கண்டு கொள்ளும் வண்ணம் அவர்களை உமக்கு நாம் வெளிப்படுத்தி காட்டியிருக்க இயலும். எனினும் அவர்கள் பேசுகின்ற விதத்தின் மூலம் அவர்களை நீங்க அடையாளம் கண்டு கொள்ளலாம். அல்லாஹ் உங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அதனால எல்லாத்தையும் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனாலதான் எதை தர்மம் கொடுக்கணும்னு கேளுங்க, கேட்கிறாங்க, சொல்லுங்க. ஒவ்வொன்னையும் கேட்டு கேட்டு பதில் சொல்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு சொல்லி இருக்கிறது காரணம் நம்ம கேட்கணுங்கிறத. கேட்க தயங்க, இதெல்லாம் கேட்கலாமா, இதை கேட்டா நம்மளை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம மனசுல தோன்றதுனால நிறைய விஷயத்த போய் நம்ம கேட்கறது இல்லை. ஆனா சந்தேகமில்லாத நிலையை அடைவதற்காக வேண்டி உங்கள் இரட்சகரை நீங்கள் வழிபடுங்கள் அப்படின்னு சொல்லி 15:99 போன வாரம் சொன்னோம். அந்த சிஸ்டர் கூட அந்த நம்பர்லாம் திருப்பி கேட்டாங்க. அதனால மைண்ட்ல சந்தேகத்திற்கு இடமே கொடுக்க கூடாது. அப்படி சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்ல வரும், அதை தெளிவுபடுத்திக்கணும், புரிஞ்சுக்கணும். நாம ஒருத்தர் அதுக்குத்தான் கலந்துரையாடல், அதுக்குத்தான் குர்ஆன் வகுப்பு, அதுக்குத்தான் திரும்ப திரும்ப படிக்கிறது. இன்ஷா அல்லாஹ். அடுத்து யார் சொல்றீங்க? கடைசியில ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். 39ல 7வது வசனம் படிக்கிறேன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர். ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய இறுதி திரும்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். நாம அதாவது நம்புறதும் நம்பாம இருக்கிறதும் நம்முடைய நன்மைக்குத்தானே தவிர நம்முடைய தீமைக்குத்தானே தவிர அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லாது. அல்லாஹ் சமத், அவருக்கு எந்த தேவையும் இல்லை. ஆனா நம்ம தவறான முடிவு எடுக்க கூடாதுன்னு அல்லாஹ் விரும்புறாங்க. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்களை திருப்திப்படுத்திக் கொள்கிறார். அப்ப நம்ம நன்றியோட நமக்கு, அதாவது சொர்க்கத்துல எப்போ நம்ம நுழைவோம் அப்படின்னா சந்தேகங்களை நீக்கி, பொறாமையை நீக்கி அல்லாஹ் திருப்தி அடைந்த ஆன்மாவே நீ நுழைஞ்சது சொர்க்கத்துக்குள்ள அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்கு. அந்த திருப்தி எப்ப கிடைக்கும்னா நம்ம நன்றி உணர்வோடு இருக்கும்போது, அந்த நன்றியுடைய எண்ணம் நம்ம மனசுல இருக்கும்போதுதான். எது அல்லாத எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கொடுத்ததெல்லாம் விட்டுட்டு கொடுக்க இல்லாததை நினைச்சு, இல்ல மத்தவங்களுக்கு கொடுத்துருக்காரே நமக்கு தரலையே அப்படிங்கறத நினைச்சு நாம மனசை அலைப்பாய விடுறோம் இல்லையா? அதுதான் நன்றி இல்லாத தனம். அதனால நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கிறார். அல்லாஹ் திருப்தி கொள்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது. பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். நம்ம அதாவது அந்த லைலத்துல் கத்ர் இரவுல திக்ர் பண்ணும்போது பிரசாத் சொல்லுவார், நாளைக்கு அந்த மறுமை ஏற்ற நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கறது நம்மளுடைய சப்தம் கொஞ்சம் கூடுதலா இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை நம்ம பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி அடைவோமா. அதாவது பிரசாத் சொல்லுவார் அந்த பயான்ல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, அதை பாருங்க. அதனாலதான் கொஞ்சம், அதாவது கண்களை மூடி கவனத்தை ஒருங்கிணைச்சு நம் உடம்பில் உள்ள செல்கள் எல்லாம் அதனை சொல்லுமாறு செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, அல்லாஹ்வை புகழ்வதை, அல்லாஹ்வை துதிப்பதை, அல்லாஹ்வை தியானிப்பதை சேர்ந்து செய்யும் போது அப்படி சொல்லுவார் அவர். அப்ப அது மாதிரி எனக்கு படிக்கும்போது அது தோணுச்சு. நீங்கள் செய்த ஒவ்வொன்றை பற்றியும் அவர் உங்களுக்கு அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். மனசுக்குள்ள நம்ம சொன்னாலும் சரி, சத்தமா சொல்லியிருந்தாலும் சரி, அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறாரு. நம்ம மனசுல அதுக்காக என்ன நினைச்சோம் அப்படிங்கறது அல்லாஹ் அறிந்தவரா இருக்கிறாரு. சத்தமா சொன்னா நம்ம குரல் எப்படி இருக்கோ, நம்முடைய ராகம் எப்படி இருக்கோ, நம்மளுடைய ரிதம் எப்படி இருக்கோ அப்படின்னு நிறைய பேர் திக்ர் பண்றதுக்கு சங்கோஜப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வை புகழ், அல்லாஹ்வுடைய பார்வையில நம்ம அல்லாஹ்வை புகழ்றோமா, மனசார அல்லாஹ்வை போற்றுறோமா, பாராட்டுறோமா, நன்றி செலுத்துறோமாங்கிறது தான் முக்கியம். மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எண்ணங்கள் எப்போ
எண்ணங்களை எப்பவுமே சீரா வச்சிருக்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு தான். என்னை நினைவு கூறுவதனால மட்டும்தான் உங்களுடைய மனசு அமைதி அடையும் அல்லாஹ் சொல்றாங்க. அதனால அந்த மாதிரி நாம தொடர்ந்து ஒரு பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டத்துல நாம இருக்கிறோம். பயிற்சி பண்ணக்கிறதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவியா இருக்கலாம். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு பங்கெடுத்த பான் சிஸ்டர், அதுக்கு முன்னாடி நஜ்மா சிஸ்டர், லிபியா சிஸ்டர், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து எல்லாரும் பங்கெடுங்க. நிறைய குரான்ல இந்த வசனங்கள் நிறைய இருக்கு. நீங்க அதெல்லாம் ஒரு வாட்டி படிச்சு பாருங்க. அதனோட தொடர்பு படுத்தி படிச்சு பாருங்க. மேல உள்ள வசனம் கீழ் உள்ள வசனத்தை படிச்சு பாருங்க. எல்லாம் கற்றுத்தர போதுமானவர்களா இருக்காங்க. தொடர்ந்து நாம நேர்வழியில இருக்கணுங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான், ஒரு பயிற்சி தான் இந்த களம். இதை நாம சரிவர பயன்படுத்திக்கிட்டு, அதாவது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான செயல் அல்லாஹ்வை நினைவு கூர்றது, குரானை படிக்கிறது, குரான் வகுப்பு நாம அதாவது குரூப் ஸ்டடி, குரான் குரூப் ஸ்டடி 18-28 அல்லாஹ் சொல்லியிருக்க மாதிரி. அதனால இன்றைக்கான அல்லாஹ் வாய்ப்பு வழங்கினதுக்கு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து எங்கள் ரட்சகரை நாங்கள் மறந்து போயிருந்தாலோ அல்லது நாங்கள் தவறுகள் செய்திருந்தாலோ நீர் கண்டனம் செய்து விடாது. இன்ஷா அல்லாஹ் இதோட நிறைவு செஞ்சிடலாம். யாராவது ஒருத்தர் ஒரு நிமிஷம் இருக்கு, பிரார்த்தனை பண்ணுங்க. வலைக்கும் சலாம். பண்ணிருக்கோம். உங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொள்வீராக. உங்களுக்கு ஒரே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் ஆகியால் சாட்சியாளர்கள் என்பதை கணக்கிடுவீராக. உங்களுக்கு ஒரே எங்கள் ஆத்மாக்களுக்கு நாங்கள் நீதி வைத்துக் கொண்டோம். நீங்கள் எங்களை மன்னித்து எங்கள் மீது கருணை கொண்டாலே என்று நாங்கள் நஷ்டாளிகளாகவே இருப்போம். உங்களுக்கு ஒரே உங்களுடைய வாழ்க்கை பிரிவுகளை சொல்லிகளும் என்னுடைய இந்த சிற்பானது ஒரு மூலாதாரமாக இருக்க செய்வீராக. மேலும் நல்லறியாளர்களின் முன்னிலைகளை வைப்பீராக. உங்களுக்கு ஒரே இப்போது நீங்கள் வழிநடத்தி விட்டதால் உங்களுடைய இடையை தடுமாற வைத்து விடாது. உங்களுடைய கருணையை எங்கள் மீது பொழிவீராக. இதுதான் மன்னனாக இருக்கின்ற உங்களுக்கு ஒரே நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எனவே உங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னிப்பீராக. மேலும் நரகம் இருக்கும் ஏழ்மை விட்டு நீங்கள் செய்வீராக. ربنا تقبل منا انك انت السميع العليم. الفاتحه. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ما شاء الله لا قوه الا بالله. الحمد لله. السلام عليكم